பாருங்க வேற லெவலில் இருக்கு. பயங்கர டேஸ்ட்டாக இருக்குதுங்க. வெல்கம் டு நம்ம ஏரியா மச்சி விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குலோப் ஜாம் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பசங்க டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பண்ணி பார்க்குறோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். அதில் என்னென்ன போடுறாங்க, என்னென்ன கலக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே நமக்கு ஒன்றும் தெரியும், நம்ம பையன் ஒருத்தனுக்கு மட்டும் தான் அது தெரியும் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. அவன் எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னு பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்த பண்ணை பார்த்தீங்கன்னா இந்தமாரி சைடில் இருக்கிறத கட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, என்ன சொல்ல போகிறான்னு பாரு. முக்கால்வாசி பண்ணே வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் போய் சொல்லாத, கருப்பு கருப்பாயிடுமோ. போய் சொல்லாத. சரி அப்புறம் பண்ண. கை ஈரமாவே இல்லையே. இங்க இரு, இந்த கயிறு ஈரமா இருக்கு, கயிறு காஞ்சி போய் கிடக்குது. வரமாட்டேங்குதே. சாப்பாடு கட் பண்றான். இப்போ கரெக்டா கட் ஆகுதா? அப்படிதான் நினைக்கிறேன். அவ்வளவுதான், அப்படியே கட் பண்ண. நாய்க்கு பார்த்தீங்கன்னா பாலை வாங்கிட்டு வந்து ஊற்றி பண்ண கலக்கி போட்டாச்சு. பால் ஊற்றிட்டு இருக்காரு நம்ம தலைவர். என்ன பண்ணுறான்னு தெரியல. இப்படி கலந்துக்கிட்டு கலக்கடா போட்டு நம்ம பையன் பார்த்தா உருண்டை கட்டி பார்க்குறான். உருண்டை கட்டுமா? உருண்டை கட்டாது, கட்டினா கட்டும். கட்டு பார்க்கலாம்ப்பா. இங்கே ஆமாண்டா ரெடி ஆயிடுச்சு. வந்துடும்ண்ணா. இதுதான் ஒரு இது விஷயம் தெரிஞ்சு வேணுங்கிறது. ஊருக்குள்ள ஒரு ஆளு வைக்கிறது கோழி கூட ருசியா இருக்கும். இங்க இந்த இது பாத்தியா தூக்கிட்டு இருக்கு பாத்தியா, இப்படி இருக்க கூடாது. அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும், நல்லா தேய்க்கணும். ஓகே சபரி ஓட்டு உருட்டுறா. இப்ப தூக்கி அடி பார்க்கலாம். இந்த மாதிரி உருண்டை கட்டு பார்க்கலாம். உருட்டு உருட்டு இந்த மாதிரி தெரியுமா? ரைட், பாருங்க எந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கிறாங்கன்னு. ஏன் சபரி உருட்டுறதுல பயங்கர ஸ்பெஷலிஸ்ட் ஆட்டுக்குது. சொல்லி போல உருட்டலாம் வீணா போயிடும். உருட்டலாம் வீணா போயிருக்கிறியா? ஏ நீ உருட்டுன உருட்டெல்லாம் தான் பாரு, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. எண்ணெய் தேய்ச்சனாலதான் இப்ப பாரு பினிஷிங் நல்லா இருக்கு. கரடு முரடா இல்லாம. இது முன்னாடி தேய்ச்சது பாத்தீங்கன்னா சும்மா சாப்பிட்டா நல்லா இருக்குதுண்ணா. இது பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சது. அப்போதான் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. இப்படி சாப்பிட்டா இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போட்டு விறவறுப்பு இது பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கறி விட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா மண் இந்த மாதிரி கறி எடுத்து சட்டிக்கு ஒரு நாள் பூசிட்டா நெக்ஸ்ட்டு கழுவுறப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கோம் நம்ம பையன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஹீட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பையன் பார்த்தீங்கன்னா ஒரு குலோப் ஜாம் போட்டுறான். அது எப்படி அதுக்கு இதெல்லாம் போடுறது எந்திரிக்கிறதுக்கு பண்ணு தானே. பரவாயில்ல, வேற லெவலு கலர் மாறுது. ஒட்டிச்சுன்னா பாருங்க வேற லெவலில் இருக்கு. கடையில் வாங்குறப்ப எந்த அளவுக்கு இன்னும் சர்க்கரையை கலக்கலை, சர்க்கரையை கலக்காமலே கலக்கின மாதிரி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கோன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரையை போட்டு கலக்கிறது தாங்க நெக்ஸ்ட்டு வேலை. எல்லாம் கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இதுதான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. அதனால முன்ன பின்ன அப்படி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். எல்லாம் என்னடா முட்டை போண்டா மாதிரி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டோம். ரொம்ப அதிகமாக வச்சா தண்ணி. நல்லா பாவு மாதிரி இது பண்ணிக்கணுமா? நல்லா உரியுங்களா? அந்த கரண்டையை போட்டு கலக்கடா.
பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் போட்டு கலக்கி வச்சு தண்ணியில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்ற வச்சு ஹீட் பண்ணால் நம்ம ஆலையில் கரும்பாலையிலலாம் பார்த்தீங்கன்னா போட்டு கரும்பாலையில் பார்த்தீங்கன்னா போட்டு இது பண்ணுவாங்கள்ல பாவு கலக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ண வேண்டியதாங்க ஹீட் பண்ணுற மாதிரி தாங்க பாவு பார்த்தியா குலோப் ஜாமுங்க வேறு லெவலில் இன்றைக்கி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மாறுதா கலரு? கலர் மாறுது. இன்னும் நுரத்தள்ளுது. நுர தள்ளுமுறாச்சு அதாண்ணா இவ்வளோ தள்ளுது. என்னடா பண்ணீங்க? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பாவு கலக்கிற மாதிரி கலக்கியாச்சு. கரும்பாலையில் எப்படி நம்ம போட்டு இது பண்ணுறோமோ அந்த மாதிரி ஏன் அதுதாங்க இறக்கியாச்சு. எடுத்து போடு. இங்கே பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்கு. அருமை. ஃபைனலாக பார்த்தா குலோப்ஜாம் பண்ணி முடிச்சாச்சு. அந்த இது பண்ணு இருக்குல்ல அதுமே உள்ளே பார்த்தீங்கன்னா குலோப்ஜாமுக்குள்ளே இறங்குற வரைக்கும் விட்டுட்டா அதுக்கப்புறம் அப்படி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். எப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தியா அப்படியே இருக்குது. இறங்கவே இல்லை. நம்ம பார்த்தோன்னா அப்படியே உள்ள சர்க்கரை உள்ள ஒரு முக்கி இறங்கணும். டேஸ்ட் ஓகே தான், ஆனால் இறங்கணும். டேஸ்ட் ஓகே தான், இன்னும் கொஞ்சம் இறங்கணும் நல்லா இருக்கும். இன்னும் நல்லாவே இறங்கணும், ஃபுல்லாக இறங்கணும். இன்னும் 1 மணி நேரம் ஒன்று. நீ நான் நினச்சி சாப்பிட்டா நல்லா இருக்குது பார்த்தியா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே குலோப்ஜாம் ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு. அவன் நேற்று பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை பாவில் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்தனால இவ்வளோ இந்த அளவுக்கு இருக்குது. கடையில் செஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டேஸ்ட்டாக இருக்குதுங்க.